அப்படியே இந்தியாவிலேருந்து கொஞ்சம் ஹாலிவுட் போவோம். ஹாலிவுட்டில் நிறைய படம் இருக்குது. நம்ம ஒரு 2 படம் மட்டும் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து அவெஞ்சர் டூம்ஸ்டே. அவெஞ்சர் எண்டு கேம் முடிஞ்சதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் வருமா வராதா, இல்லை அவெஞ்சர்ஸ் புதுசாக வந்தால் கூட இருக்கிறவங்க யாரும் வரப்போகிறதில்ல, பழைய ஆளலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியாக இப்போ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அறிவிச்சிட்டாங்க. செத்து போன ஸ்டார்க்குக்கு பதிலாக நம்மளால் வில்லனாக மாற்றி புது கேரக்டரில் கூப்பிட்டு வராங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, தார் இருக்க போகிறாரு, கேப்டன் அமெரிக்கா இருக்க போகிறாருன்னு. அதனால் ஹாலிவுட்டில் இந்த வருஷம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. நம்ம கிறிஸ்டோபர் நோலனோட ஆடிசி. எப்போ இண்டஸ்ட்ரியல் வார் வந்துச்சோ அப்போவே இந்தியாவில் வந்து கிறிஸ்டோபர் நோலனுக்கான ஆடியன்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. இப்போ அவரோட ஆடிசி வருது. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு டீசர் விட்டுருக்காங்க, தரமாக இருக்குது. படம் பயங்கரமாக இருக்குங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி எடுக்கிறாரு. பயங்கரமான வெயிட்டிங் படத்துக்காக. ஸோ இதுதான் என்னோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபில்ம்ஸ் ஆஃப் த இயர் 2026. அதர் லாங்குவேஜஸில் இருந்து என்னென்ன படங்கள்ங்கிற லிஸ்ட்டை நான் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற படங்களோட பேர்லாம் இருக்கான்னு சொல்லுங்கள். இது இல்லாமல் நீங்கள் வேறு என்ன படத்தை வந்து இந்த 2026 எதிர்பார்க்குறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.